இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க கையால இந்த முதல் பத்திரிக்கையை வாங்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒன்னாயிட்ட மாதிரி இருக்கு. அது உண்மைதான் சம்பந்தி. சம்பந்தி, சரி பத்திரிக்கையை பாருங்க. இதோ பாக்குறேன். எங்க இத படிங்க. அம்மா, என்ன வர்ஷினி, பத்திரிக்கை வந்தா பிரிச்சு பாக்கணும்ல? அம்மா இருமா, பத்திரிக்கை எங்க போகுது அத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அத்தைக்கும் மாமாக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது குடு. ஐயோ, சந்தோஷத்துல நான் மறந்தே போயிட்டேன். சம்பந்தி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சம்பந்தி. நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இசை, என்ன சும்மா நிக்கிற? போய் டீ போடு போ. இது கொண்டு வரேன். வேண்டாம் இசை, வேண்டாங்க. இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, நிறைய டீ குடிக்க வேண்டியதா இருக்கும். எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் இல்லையா? சந்தோஷம் சம்பந்தி, நாங்க கூட பத்திரிக்கை கொடுக்கற வேலையை ஆரம்பிக்கணும். நீங்க எங்க சம்பந்தி அப்படின்னு தெரிஞ்சா இந்த ஊர்ல எல்லாரும் அப்படியே வாயை பொளக்க போறாங்க. மத்தவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும் சம்பந்தி, அத பத்தி நமக்கு என்ன? நம்ம வேலையை நாம பாப்போம். நீங்க கரெக்டா சொன்னீங்க சம்பந்தி. சரிங்க, பத்திரிக்கை நிறைய இடத்துல கொடுக்கணும். நாங்க வரோம். சரி, வாங்க. போறோமா? ஏய் அக்கா, நீ வா வா. பாத்தீங்களா, அந்த பத்திரிக்கைய பிரிச்சு கூட பார்க்க விடாம என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு வர்றா. வா வர்ஷினி, நீ உட்காரு முதல்ல. ஐயோ, எதுக்கடி இவ்ளோ அவசரப்படுத்துற? நீ பத்திரிக்கை பாருக்கா, பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவ. ஏய், என் தங்கச்சி கல்யாண பத்திரிக்கையை பார்த்து நான் சந்தோஷம் தாண்டி படுவேன். நீ முதல்ல பத்திரிக்கையை பாருக்கா. பாரு 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 பாரு. போ. ஏய் வர்ஷினி, ஐயோ, ஏய் என்னடி இது? என்ன பண்ணி வச்சிருக்க? அப்போ இதெல்லாம் உன் வேலையா? விஷால் பக்கத்துல ஏன் கேக்க போகுது? ஏய் என்னடி இதெல்லாம்? இது நானும் யாலும் சேர்ந்து செஞ்ச வேலைதான். உனக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம். அத்தை கையால முத பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. அடுத்தடுத்து இதான் நடக்க போகுது. ஐயோ ஐயோ, அப்போ அத்தை செக் பண்ணாம பழைய பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்களா? ஆமா, ஆனா இங்க மட்டும் வைக்கல, எல்லா இடத்துலயும் வைக்க போறாங்க. ஏன்னா கல்யாணம் இப்படிதான் நடக்க போகுது. ஏய், இதெல்லாம் சரியில்லடி. அத்தை பத்திரிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆக போகுது. அக்கா, எந்த பிரச்சனையும் ஆகாதுக்கா. உனக்கும் விஷாலுக்கும் தான் நிச்சயம் ஆயிடுச்சே, அது ஊருக்கே தெரியும்ல. இசைதான் விஷால கட்டிக்க போற பொண்ணுன்னு, வர்ஷினி தான் ராகவ கட்டிக்க போற பொண்ணுன்னு. யாரும் இன்விடேஷனை பார்த்துட்டு வீட்ல கேட்க போறதும் இல்ல. அதுவும் இல்லாம ஸ்ரீஜா கல்யாண மேடையில ஏறக்கூடாது, அதானே நம்ம திட்டம். அதெல்லாம் சரி. அப்புறம் ஏன் யோசிக்கிற? எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரியா? நீ சந்தோஷமா இரு. ஓகே?